பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 17ல இருக்கிறோம். செட்டைகளின் கீழ் அப்படின்ற தலைப்புல நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம தலைப்போட வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இதை வாசிக்கிறோம். செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நம்ம எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத இந்த வாரத்துல பார்த்துட்டு வரோம். முதல் நாள்ல நம்ம கீழ்ப்படிதல் பார்த்தோம். 2வது நாள்ல நம்ம மன உறுதியா இருக்கணும்னு பார்த்தோம். இன்னைக்கு 3வது நாள், அதாவது டே 17ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா உத்தமமாய் நடக்கணுங்க. கர்த்தர் எப்போதுமே உத்தமனுக்கு துணை நிற்கிறாருங்க. இதற்குரிய வசனத்தை நம்ம பைபிள்ல வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமேன். ஆமாங்க, இங்க ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஒரு கட்டளை இடுறாரு. என்ன அப்படின்னா, நீ என் முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்றாரு. உத்தமனா இருக்கும் போது உன்னை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்றாரு. அங்கதான் ஆபிரகாம் என்று மாத்துறாருங்க. அவருக்கு நம்ம உத்தமனா இருக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறாருங்க. செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த நிறைவான பலன் கிடைக்கிறதற்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா கர்த்தருக்கு உத்தமமாய் நடக்கணுங்க. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு உத்தமனாய் நடக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வேத பகுதியில வாசிக்கிறோம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார் அப்படின்னு. கர்த்தர் நம்மளுக்கு எப்போதுமே பயப்படாதே துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. அந்த வசனத்தை நம்ம கை கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு உத்தமமாய் நடக்கணும். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கூட ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாருங்க, உத்தமியே அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட நம்ம எப்பொழுதுமே உத்தமமாய் நடக்கணும். ஆபிரகாம் வயது சென்றாச்சு, கிட்டத்தட்ட 99 வயசுல இந்த அதை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த 99 வயசுலயும் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, நீ வயதானாலும் சரி எனக்கு நீ எப்படி இருக்கணும்னா உத்தமமாய் இருக்கணும்னு சொல்றாங்க. எந்த வயதுலையும் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது உத்தமமான காரியம் தாங்க. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று எப்படி கர்த்தர் நம்மளை அழைக்க விரும்புறாரோ அதே போல நம்ம வாழ்ற வாழ்க்கை உத்தமமாய் இருக்கணும்னு கர்த்தர் ஆசைப்படுறாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆபிரகாமை குறிச்சு பார்த்தோம். ரூத்தையும் போவாஸ் சொல்லியிருப்பாங்க. ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அங்க போவாசும் ரூத்தனுடைய உத்தம குணத்தை தாங்க பாராட்டுறாங்க. எப்போதுமே நம்ம தேவ பிள்ளைங்களுக்கு ஒண்ணு இருக்க வேண்டிய காரியம் உத்தமங்க. கர்த்தர் நிறைய இடத்துல உத்தமத்தை குறிச்சு பேசியிருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் உத்தமராய் இருக்கிறார். அதனால அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளும் உத்தமமா இருக்கணும். உத்தமம்னா என்ன? நேர்மையா இருக்கணுங்க. அவர் சொல்ற வழியில நம்ம நேர்மையாய் நடக்கிறது தான் உத்தமமா இருக்குங்க. அதை விட்டுட்டு எல்லாரும் பண்றாங்க, அவங்க பண்றாங்க, இவங்க பண்றாங்க, இதனால என்ன அப்படின்னு நம்ம மற்றவர்களை சுற்றி காட்டி நம்மளும் அந்த தவறை பண்ணினோம் அப்படின்னா அது உத்தமமா ஏற்றுக்கொள்ளப்படாதுங்க. ஏன் அப்படின்னா கர்த்தரை பின்பற்றினவங்க உலகத்துல எல்லாரும் தவறு பண்ணினாலும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் எப்பயுமே நேர்மையா இருக்கணும்னு அவர் விசுவாசிப்பாருங்க. ஏன் அப்படின்னா ஒரு டீச்சர், நல்ல டீச்சர் தன்னோட பிள்ளை மக்கா இருக்கணும்னு விரும்பவே மாட்டாங்க, நல்லா படிக்கணும்னு தான் விரும்புவாங்க. அதே போலதாங்க அவர் உத்தமராய் இருக்கிறார் அப்படின்னா நம்மளும் உத்தமமா இருக்கணும்னு அவர் எதிர்பார்ப்பாரு. அதை விட்டுட்டு நேர்மையற்றவங்களாக இருக்கணும்னு அவர் விரும்ப மாட்டாருங்க. நல்ல தகப்பனுக்கு பிள்ளை நம்மளை போல இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதே போல கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, நீ எனக்கு கீழே வந்துட்ட, என்னுடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்துட்ட, அதனால நீ உத்தமமாய் நடக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாருங்க. அவர் வழியை நம்ம பின்பற்றணும்னாவே நம்ம உத்தமமாய் நடப்போங்க. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம். அவரை போல நம்மளும் உத்தமராய் இருக்க முயற்சி செய்வோங்க. கர்த்தர் கண்டிப்பா இந்த கிருபையை நம்மளுக்கு தருவாரு. இந்த உலகத்துல முழுசா உத்தமமா வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அவரை பின்பற்றினோம் அப்படின்னா, அவருடைய செட்டைகளின் கீழ் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா உத்தமமான காரியத்தை மட்டும்தாங்க நம்ம செய்ய முடியும். தவறான காரியம் வரும்போது இது என் தேவனுக்கு பிரியம் இல்லை அப்படின்னு நம்மளே விலகிடுவோங்க. மனுஷன் தன்னை புகழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு வசனம் கூட சொல்லுவாங்க, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமேன். இந்த வசனத்துல நம்ம கர்த்தரால புகழப்படணுங்க. நீங்க ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல மட்டும் நீங்க உத்தமம்
உத்தமம் இல்லாம நடந்தீங்கன்னா கூட மனுஷர்கள் வந்து அக்செப்ட் பண்ணி உங்கள புகழுவாங்க. ஆனா முழுசா நம்ம வந்து கர்த்தரையே சார்ந்து நம்ம கர்த்தரால புகழப்படணுங்க. நீ உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன், நீ உத்தமி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மள பார்த்து சொல்லணுங்க. அப்படி சொல்றதற்கு நம்ம அவருடைய செட்டையின் கீழ அடைக்கலமாய் வருவோங்க. இந்த உத்தமமான காரியத்துக்கு கர்த்தர் நிறைவான பலன் நன்றாகவே நம்மளுக்கு தருவாரு. ஸோ இந்த காரியம் நம்மளுக்கு கிடைக்கணும். நம்ம உத்தமமாய் நடக்கணும்னு கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களோட பேசின உம்முடைய வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா, உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு நாங்க வாசிக்கிறோம்ப்பா. அதே போல தகப்பனே, நாங்க எங்களோட நடக்க வேண்டிய வழிகள்ல தகப்பனே உண்மையும் உத்தமமாய் நடக்க நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. நேர்மையற்ற எந்த காரியத்தையும் எங்க வாழ்க்கையில நாங்கள் செய்யாதபடிக்கு என் தேவன் ஆவியானவரே அப்பா, நீங்க உத்தமராய் இருக்கிறது போல உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உத்தமமாய் இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் டாடி. ஆவியானவரே, இந்த நேரத்துல என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற உம்முடைய சமூகத்தை நோக்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. உத்தமமாய் நாங்க நடக்கணும்ப்பா. நீங்க அப்படி எங்களை ஆவியானவரே அப்பா நடக்கும்போது ஆவியானவரே நீங்க எங்களுக்கு துணை நிற்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. எல்லாவற்றையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Jesus loves you.